Hi friends, இன்னைக்கு வந்து ரவா கேக் பண்ண போறோம். வாங்க எப்படி பண்ணனும்னு வாங்க பார்க்கலாம். Friends, நம்ம வந்து இப்போ 3/4 sugar போட்டுக்கலாம். டேய் சுகர் பேஷண்ட்ரா நானு. முன்னாடி தான டேப்லெட் போட்டேன். இருங்க friends. சக்கரை வந்து நம்மளுக்காண்டியே இருக்கு. ஒன்னு எடுத்து ஆட்டி போட்டுருவோம். ஒரே மாதிரி எடுக்கணும். நெக்ஸ்ட் 1/2 கப் milk போட்டுக்கலாம். மெதுவா எடுத்துக்கணும். இதுக்கு பேர் தான் பால் ஊத்துறது. நெக்ஸ்ட் வந்து கர்ட். பால் போட்ட கப்லயே கர்ட் ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஃப்ரெண்ட்ஸ் இப்படி இருக்கு? நெக்ஸ்ட் வந்து ஆயில். ஆயில் வந்து 1/4 கப் போட்டுக்கலாம். பார்க்கறதுக்கே ஒரு மாதிரி இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 கப் ரவை. இது போட்டதானே எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. எல்லாமே ஒயிட் தாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் குட்டி ஸ்பூன்ல சால்ட் கொஞ்சோண்டு. இப்போ வந்து மிக்சிங் நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் அம்மா தான் பண்ணுவாங்களாம்மா. கொள்ள மாதிரி அடம் பிடிக்கிறாங்கல்ல. ரவா உப்புமாலாம் யாருக்குமே பிடிக்காது. ஆனால் இது ரவா கேக் பண்ணதானே எப்படி இருக்கு பாருங்க. ஓகே, இப்போ வந்து நல்லா கிண்டியாச்சுங்க பாருங்க. உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். இங்க பாருங்க, இது பார்க்க ஒரு ரவா கூழ் மாதிரி தான் இருக்கு. ஆனால் இது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ வந்து இதை வந்து 1/2 hour ஊற வச்சுருவோம். ஓகே, இப்போ வந்து 1/2 hour முடிஞ்சிருச்சு. நம்ம வந்து பேக்கிங் சோடா வந்து 1/2 teaspoon போட்டுக்கலாம். இது வந்து என்னது? பேக்கிங் சோடா. எனக்கே தெரியல பாருங்க. நெக்ஸ்ட் வந்து வெண்ணிலா சென்ஸ் எங்கள் அம்மா தான் ஊற்றுறாங்க. ஓகே, மிக்சிங் ஸ்மெல்லு வேற லெவலில் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ வந்து அந்த பேப்பர் மாதிரி ஒன்று இருக்கும்ல, அது வச்சிடலாம். இருங்க, எப்படி இருக்குன்னு நக்கி பார்க்குறேன். செமையாக தான் இருக்கு. இப்போவே எப்படி இருக்குன்னா இப்போ கேக் பண்ண எப்படி இருக்கும்? உப்மா, அதோட பேரை கேட்டாலும் நல்லா இல்லைல்ல. அதே ரவையில் இந்த கேக் எப்படி இருக்க போகுதுன்னே தெரியல. ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து பட்டர் பேப்பர் போட்டு ட்ரே இருக்குதுல. ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து ஊற்றலாம். ஓகே, இப்போ வந்து நம்மளோட கேக்கை வந்து நம்ம உள்ள வச்சாச்சுங்க பாருங்க. 180 degreeல 35 minutes வச்சிருக்கோம். நம்மளோட கேக் வந்து நம்ம இப்போ ஓவன்ல வச்சு சுத்திட்டு இருக்கு. இந்த கேக் எடுத்து அப்படியே இங்க கமுத்திடலாம். ஓகே, நம்ம இதை கட் பண்ணலாம். நான் இப்போ டேஸ்ட் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ நான் வந்து ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். செமையாக இருக்கு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப ருசியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் நினச்சேன் ரவையை வச்சு உப்புமா தான் பண்ணலான்ட்டு. ஆனால் இது மாதிரி கேக்கலாமா பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.